ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு திடீர்னு உடம்பு முழுக்க சிவப்பா தடிப்புகள். அவங்க அம்மா பயந்து போய் பதறாங்க. ஆனா அங்க ஒருத்தர் மட்டும் ரொம்ப நிதானமா வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு ரகசியம் அந்த பையனை எப்படி குணப்படுத்துச்சு தெரியுமா? அந்த ஜானகி பாட்டியோட வைத்திய ரகசியத்தை சொல்லவா? படுக்கையில சின்ன பையன் கவின் படுத்திருக்கான். கைகள்ல தடிமன் தடிமனா சிவப்பா தடிப்புகள். அம்மா, ரொம்ப அரிக்குதுமா அப்படின்னு மெதுவா முனகுறான். அவங்க அம்மா மீனாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல கத்துறாங்க. பாட்டி, சீக்கிரம் வாங்க, கவினுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அப்போதான் ஜானகி பாட்டி நிதானமா உள்ள வர்றாங்க. அவங்க நரைச்ச முடி, கண்ணுல ஒரு தெளிவு. கவினோட கைய பாத்துட்டு மெதுவா சொல்றாங்க, இது தட்டம்மை. பயப்படாத மீனா, நாம இவனை சரியா கவனிச்சுக்கிட்டா போதும். அன்னைக்கு சாயந்தரமே ஜானகி பாட்டி அவங்களோட வைத்தியத்தை தொடங்குறாங்க. கவினோட படுக்கைய சுத்தி பச்சையான வேப்பிலைகளை அடுக்குறாங்க. இந்த காத்து அவனுக்கு பட்டாலே குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை கலந்த வெதுவெதுப்பான தண்ணியில அவனோட உடம்ப தொடச்சு விடுறாங்க. சமையல் அறையில பாட்டி சில விஷயங்களை தயார் செய்றாங்க. நல்லா குழஞ்ச கஞ்சி, குளிர்ச்சியான இளநீர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பால். பாட்டி மீனா கிட்ட சொல்றாங்க, இந்த நேரத்துல அவனுக்கு உடம்புல தெம்பு வேணும், ஆனா அது செமிக்கிறதுக்கு லேசான உணவா இருக்கணும். அன்னிக்கு ராத்திரி மீனா கேக்குறாங்க, பாட்டி, இது மட்டும் போதுமா? ஜானகி பாட்டி மெதுவா புன்னகைச்சுக்கிட்டே டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டையும் மாத்திரைகளையும் எடுக்கறாங்க. முறையான மருத்துவமும் ரொம்ப முக்கியம் மீனா. இது ரெண்டும் சேர்ந்தாதான் அவன் சீக்கிரம் குணமாவான். இது ரெண்டும் சேர்ந்தாதான் அவன் சீக்கிரம் குணமாவான். நாட்கள் போகுது, அந்த காய்ச்சல் குறையுது, தடிப்புகள் மறையுது. ஒரு நாள் கால கவின் துள்ளி குதிச்சு வெளியே ஓடி வர்றான். ஜானகி பாட்டி, எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. பாட்டி மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த தாய் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். பழைய அறிவும் புதிய மருத்துவமும் சேரும்போதுதான் ஆரோக்கியம் நிலைக்கும். அடுத்த வாரம் வேற ஒரு ஜானகி பாட்டியோட கதை